வெல்கம் பேக். நாம் இப்போ கண்டினியூ பண்ணுவோம். சரியா? டில். அடுத்து என்ன பண்ணணும்? டில். வரைன்னு அர்த்தம். வரை. இதே மாதிரி தான் அண்டில். அண்டிலுக்கும் அர்த்தம் என்னது? இதே மீனிங் தான். வரை. இப்போ நம்ம டில் மண்டே டில் இது அப்படி படிக்கும்போது அது ப்ரிப்போஷன் வரும். அது கிடையாது. இது இப்போ கன்ஜெக்ஷனில் வரும்போது டில். அப்போ வெயிட் ஹியர். இப்போ நான் அவங்கள்ட்ட பார்த்து சொல்கிறேன். ப்ளீஸ் வெயிட் ஹியர். டில் ஐக்கம். நான் வருவது வரை. அதே மாதிரி he had been waiting for me till I came. till I came நான் வருவது வரை, அதாவது நான் வந்தது வரை, என்னுடைய past tense. till I came, வந்தது வரை. he had been waiting, அவன் என்ன செய்யலாம்? காத்துக்கொண்டே இருந்தான். சரியா? அதே மாதிரி ப்ளீஸ் வெயிட் ஹியர் until I come, until you come, until they reply, அவர்கள் பதிலளிக்கும் வரை. சரியா? until இதே மீனிங் தான் இருக்கும். till until. இவன் பாருங்க, I will be here, நான் அங்கே தான் இருப்பேன். I will be here till you finish the homework. சின்ன பிள்ளை நம்மகிட்ட அடம் பிடிக்குது, ஹோம்ஒர்க் செய்யாமல் அடம் பிடிக்குதுன்னு நம்ம என்ன சொல்லுவோம்? ஐ வில் பி ஹியர் டில் யூ ஃபினிஷ் த ஹோம்ஒர்க். நீ உன்னுடைய ஹோம்ஒர்க்கை முடிக்கும் வரை ஐ வில் பி ஹியர். சரியா? அவன் டில் அண்டில்னா புரியுதா? அவன் அதே மாதிரி சொல்லுவான். அண்டில் யூ கம்ப்ளீட்னு அர்த்தம் என்ன? நீ முடிப்பது வரை. அதே மாதிரி டில் யூ டைன்னா நீ சாகும் வரை. அப்போ யூ வில் சஃபர் டில் யூ டைன்னா ஒரு ஆளுக்கு சாபம் போடுறோம். டில் யூ டை யூ வில் சஃபர்னா நீ சாகும் வரை நீ என்ன கஷ்டப்படுவாய். ஆக இதுதான் டில்னா. அதான் கொஞ்சம் நீங்களும் கொஞ்சம் எழுதி பாருங்க. நான் ஒவ்வொரு சென்டென்ஸ் தான் இவன் சொல்கிறேன். சரியா? அதுக்கு மேலே நான் சொல்ல. அதே மாதிரி அன்லெஸ். இவன் பாருங்க, அன்லெஸ்னா அதனுடைய எக்ஸாக்ட் மீனிங் இஃப் நாட். தமிழ் மீனிங் இல்லாவிடின். இல்லாவிடின், இல்லாவிட்டால். இதான் என்னோட. இப்போ பாருங்க, இஃப் யூ do not work hard. அர்த்தம் என்ன? நீ நன்கு உழைக்காவிட்டால், இல்லை if you do not study well, என்ன செய்வா? you will fail. if you do not work hard, you will fail. இப்போ இத நல்லா பார்த்துடுங்க. அன்லெஸ்னா இஃப் நாட். இங்க பாருங்க, இஃப் பிளஸ் நாட் இருக்கா? கரெக்டா இருக்கா? இஃப் பிளஸ் நாட் இருக்கனால இந்த சென்டென்ஸ் அப்படியே சேஞ்ச் பண்ணலாம். இப்போ அப்ப என்ன வரும்? அன்லெஸ் யூ ஒர்க் ஹார்ட் ஆர் unless you study well, you will fail. கோங்களா? இனி இந்த unless you do not workனா தப்பாயிடும். unless குள்ளார என்ன வராது? நெகட்டிவ் ஃபார்ம் வராது. unless you do not work hardனா தப்பு. சில எக்ஸாமினேஷன்ல என்னது ஸ்பாட்டிங் கண்டுபிடிக்கும்போது இப்படி தான் கொடுப்பாங்க. ஸோ இஃப் யூ டு நாட் ஒர்க், unlessனா இஃப் நாட், இல்லாவிடின்,
இஃப் யூ டு நாட் ஒர்க் ஹார்ட்னா அது எப்படி வருது பாருங்க. அன்லெஸ் யூ ஒர்க் ஹார்ட், அன்லெஸ் யூ ஸ்டடி வெல், அன்லெஸ் யூ பிளே வெல், சரியா? அன்லெஸ் யூ கோ தேர், நீ அங்கே போகாவிட்டால். அதை கொஞ்சம் நமக்கு இப்போ நான் ஒரு சென்டென்ஸ் சொன்னேன்னா நீங்கள் அதே ஃபார்மில் கொஞ்சம் கொஞ்சம் சென்டென்ஸ் எழுதி பாருங்க ப்ளீஸ். உங்கள் கையில் எல்லாமே இருக்குது, சரியா? அடுத்தது என்னது? அன்லெஸ் போக வென். பாருங்க, வென் என்ன நீங்கள் எங்கே படிச்சிருக்கீங்க? முந்தி நீங்கள் எங்கே பார்த்துருக்கோம்? நம்ம அது ஒரு இன்டராகேட்டிவ் ப்ரோனோன் நீ படிச்சிருக்கோம், சரிதானே? இன்டராகேட்டிவ் அட்வர்ப், அந்த வாட் ஒய் எல்லாம் போது வாட் ஹூ அந்த மாதிரி படிக்கும்போது கொஸ்டின் மேடம் வந்துட்டு WH கொஸ்டின் போகும். அது இன்டராகேட்டிவ் ப்ரோனோன், இது இன்டராகேட்டிவ் அட்வர்ப் ஆக்சுவலாக. ஆனால் என்ன ஒன்று படிச்சது தெரியுமா? அதாவது இன்டராகேட்டிவ், அதாவது ரிலேட்டிவ் ப்ரோனோன் ஆகவும் சென்டென்ஸில் நடுவில் வரும்போது ஹூன்னா எப்படி வரும்னு சொன்னேனே, அது அதே மாதிரி இது படிச்சோமா? இட் வாஸ் 10 o'clock when this accident took place. இல்லைங்க, when the accident happened. அப்போ வரும்போது முதல்ல கேள்வி வாக்கியத்துக்கு எப்போதுன்னு வந்து இது அப்போதுன்னு வருது. இந்த இடத்துல இந்த இதுக்கு சரியான மீனிங் பொழுது. எப்படின்னா நல்லா when you go, நீ போகும் பொழுது, இதுவும் மேக்ஸிமைஸ்ல தான். அப்போ அந்த கொஸ்டின் இது எப்படி இருக்கும்? இப்போ இதில் when do you go, when did you go, when you will you go, அந்த மாதிரி இருக்கும். இது அப்படி இல்லை, என்னவா இருக்குது? when you goனா நீ போகும் பொழுது. பொழுது இல்லை, அது சரியான மீனிங் வந்து போதுன்னு எடுங்க. என்ன போது? when you goனா நீ போகும் போது. அதே மாதிரி when you wentனா when you went நீ போன போது, past tense, நீ போன போது, நீ போகும் போது. அதே மாதிரி when you learnனா நீ படிக்கும் போது, when you learnனா நீ படித்த போது. அதே மாதிரி when you see meனா நீ என்னை பார்க்கும் போது, when you ask meனா நீ என்னிடம் கேட்கும் போது. அதே மாதிரி அப்படியே past tenseல when you asked meனா நீ என்னிடம் கேட்ட போது. அதே மாதிரி when you come to my office, I was not there, நீ என்னுடைய ஆபீஸுக்கு வந்த போது நான் அங்கே இல்லை. அப்ப என்ன புரியுதா? when you go to school, அர்த்தம் என்ன? பள்ளிக்கு போகும் போது. you must be careful. நீ பள்ளிக்கு போகும்போது, ஸ்கூலுக்கு போகும்போது கவனமாக இருக்க வேண்டும். அதே மாதிரி when you went, இதே மாதிரி past tense. இனி இன்னொரு முக்கியமான விஷயம் பார்க்கணும். இந்த when இருக்கு இல்லையா, when you will goனா தப்பு. இந்த வென்னுக்கு ஃபியூச்சர்ல வராது, ஃபியூச்சர் டென்ஸ்ல வராது, ப்ரெசன்ட் டென்ஸ் அண்ட் பாஸ்ட் டென்ஸ் தான். அப்போ வென் யூ லேர்ன் இங்கிலீஷ்னு அர்த்தம் என்ன? நீ ஆங்கிலம் கற்கும் போது, சரியா? வென் யூ பிளே ஃபுட்பால்னா நீ ஃபுட்பால் விளையாடும் போது, நீ ஃபுட்பால் விளையாடும் போது யூ ஷுட் ட்ரிங்க் மோர் வாட்டர் சொல்றாங்க. அதே மாதிரி வென் யூ ரைட் வித்தவுட் மிஸ்டேக்ஸ் யூ வில் பி கிவன் ஃபர்ஸ்ட் மார்க். நீ தவறு இல்லாமல் எழுதும் போது, செய்யும் போது, படிக்கும் போது. அப்போ வென் யூ ஸ்லீப்னு அர்த்தம் என்ன? நீ தூங்கும் போது, சரியா? அதே மாதிரி அப்போ நீ வென் யூ ரைட் யுவர் எக்ஸாமினேஷன் யூ மஸ்ட் ரைட் இட் கிளியர்லி. நீ உன்னுடைய தேர்வை எழுதும் போது தெளிவாக எழுத வேண்டும். ஸோ இதுதான் போது. இனி பொழுது.
வயல்னா பொழுதுன்னு அர்த்தம். இது ஏன் பொழுதுன்னு சொல்றோம்னா, அந்த வென்னுங்கிறத சிம்பிள் டென்ஸுக்கு யூஸ் பண்ணோம், இந்த வயலுங்கிறத கண்டினியூஸ் டென்ஸுக்கு யூஸ் பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள், while you are playing, நீ விளையாடி கொண்டிருக்கும் பொழுது. while you are sleeping, நீ தூங்கி கொண்டிருக்கும் பொழுது. while you are learning English, while you were அதே மாதிரி past, while you were driving your car, நீ உன்னுடைய காரை ஓட்டி கொண்டிருக்கும் பொழுது. சரியா? அதே மாதிரி while you are, என்ன சென்டென்ஸ் போட்டாலும் போட்டு பாருங்க, பொழுதுன்னு வரும். அப்போ வென்னுங்கிறத ப்ரெசன்ட் டென்ஸ், அதாவது சிம்பிள் டென்ஸ்ல யூஸ் பண்ணணும், இதை கண்டினியூஸ் டென்ஸ்ல யூஸ் பண்ணணும் பை. ஆனால் சில இடங்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, இதை கண்டினியூஸ் டென்ஸ்லையும் யூஸ் பண்ணலாம். இப்போ பை the boys played, the girls danced. இது என்னன்னா அர்த்தம், அதாவது இது புரியுதா? இந்த வயலுங்கிறது while he was அதே மாதிரி பாருங்க, while he was playing he fell down. or he hurt himself. நேற்று படிச்சோம்னா, லாஸ்ட் கிளாஸ்ல படிச்சோம்னா. அப்ப இதுதான் சென்டென்ஸ், while you are playing. இதே மாதிரி இதை பாஸ்ட் பாருங்க, while you were playing you fell down, you hurt yourself. இதுனா he hurt himself. புரியுதா? while you are, while we were. அப்போ ப்ரெசன்ட் இது கண்டினியூஸ் டென்ஸ்ல தான் யூஸ் பண்ணணும். பாஸ்ட்லேயே கண்டினியூஸ் டென்ஸ்ல யூஸ் பண்ணலாம். இந்த டென்ஸ் சீக்வன்ஸை கடைபிடிக்கணும். இதை ஃபியூச்சர் டென்ஸ்ல பயன்படுத்தக்கூடாது. சரியா? பை. அது பிறகு இந்த இடத்துல வரும்போது, இந்த சென்டென்ஸ் சொன்னது அதில் வரும்போது, அட் அ டைம் இந்த மீனிங் கொடுத்தால், இந்த மீனிங் கொடுத்தால் இப்படியும் எழுதலாம், சிம்பிள் டென்ஸ்லையும் எழுதலாம். இது வெரி ரேர் யூசேஜஸ், பட் யூ கேன் ஆல்சோ ரைட் இட், யூ கேன் ஆல்சோ யூஸ் இட், நோ ப்ராப்ளம். இப்போ வயலுக்கும் வெண்ணுக்கும் உள்ள வித்தியாசம் புரிஞ்சா? வெண்ணுன்னா எப்போது இல்லை, சரியா? அப்போதுங்கிறதும் இல்லை, பொழுதுங்கிறது தான் வேணும். போதுங்கிறது வயல்னா பொழுதுங்கிறமே. அடுத்தபடியாக பிஃபோர்னா முன்பு, ஆஃப்டர்னா என்ன பின்பு, பிஃபோர்னா முன்பு. இப்போ பிஃபோர் யூ see me, பிஃபோர் யூ go to bed, பிஃபோர் யூ learn English, அந்த மாதிரி சொல்றோம் இல்லையா? அப்போ பிஃபோர் பிளஸ் ஒரு சிம்பிள் சென்டென்ஸ் எழுதி பார்த்தா அதுக்கு முன்புன்னு வரும். இப்போ பாரு, முன்பு. இப்போ பாருங்க, he had switched off, SWITCH, switched off all the lights. Before he went out. இப்போ நம்ம படிச்சோம் இல்லையா? நம்ம இதுக்கு முன்னாடி படிச்சிருக்கோம்டா. He had completed his homework before he went out to play. அப்போ இதே மாதிரி he had switched off all the lights before he went out. அவன் வெளியே போவதற்கு முன்பு அவன் அனைத்து விளக்குகளையும் அணைத்திருந்தான். அப்போ முன்புன்னா இப்போ தெரியுதுல்ல, பிஃபோர். இது கன்ஜெக்ஷன். சரியா? அதே மாதிரி லெஸ்ட், LEST நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். லெஸ்ட்னா என்னன்னு படிச்சிருக்கோம். லெஸ்ட்னா நான் தமிழ்ல என்ன சொன்னேன்?
இல்லாமல் இருக்க. சரியா? இப்ப பாருங்க, பி கேர்ஃபுல், லெஸ்ட் யூ ஷுட் என்னதான் வரணும்? ஷுட். நம்ம அந்த ஷுட்டில் படித்தோம். ஷுட்டினுடைய சிறப்பு பயன்களில் படிக்கும் போது லெஸ்ட் யூ ஷுட் ஃபால், கீழே விழாமல் இருக்க கவனமாக இருக்கவும். அப்ப என்ன அங்க பாருங்க, இதுல ஒரு முக்கியமான விஷயம், இந்த ஷுட்டுக்கு பிறகு நாட் போட்டுறக்கூடாது. நாட் போட்டா அது தப்பாயிடும், தவறு. அவர் லெஸ்ட்னா லாமல் இருக்க, பி கேர்ஃபுல், லெஸ்ட் யூ ஷுட் ஃபால். சரி, அடுத்தது என்னது? தேன். தேனும் ஒரு டைப் ஆஃப் கண்டிஷன். பாருங்க அது எப்படி பாருங்க. ஹீ ரைட்ஸ், வெல், பெட்டர், ஒரு கம்பேரிட்டிவ் டிகிரியில் போடும். ஹீ ரைட்ஸ் பெட்டர் தேன் ஐ. இது சரியா? ஹீ ரைட்ஸ் பெட்டர் தேன் ஐ, என்னை விட அவன் அழகா எழுதுறான்னு அர்த்தம். அப்படி கிடையாது. பெட்டர் தேன் ஐ ரைட், நான் எழுதுவதை விட அவன் அழகாக நன்றாக எழுதுகிறான். இல்லை இப்படி நம்ம ரைட்னு ஒரு வார்த்தை போட முடியலன்னா இந்த வார்த்தையை போடலாம். இது சரி, இது வேண்டாம். ஹீ ரைட்ஸ் பெட்டர் தேன் ஐ டூ. நான் அப்போ அந்த டூங்கிறது இந்த ரைட்ஸுங்கிற மீனிங்கில் வந்துடும். சரியா? இது தேன். தேன்னா அப்போ என்ன? விட. தேன்னா விட, அதே விட. அதே மாதிரி ஒன்லி, ஒன்லி இது அண்டோர்ல வரும்போது வேற விதமா வரும், மட்டும் மீனிங்ல வரும். ஆனா இங்க அப்படி வராது. பாருங்க, இப்போ திடீர்னு நம்ம பேசிட்டு இருக்கும்போது ஒரு ஆள் மைண்ட் விழுந்துடுறாரு, டக்குன்னு தூக்கி பார்த்துட்டு நம்ம என்ன சொல்றோம்? எப்பா பரவாயில்ல, ஹீ இஸ் ஆல் ரைட். என்ன சொல்றோம்? ஹீ இஸ் ஆல் ரைட், நல்லா தான் இருக்கிறாரு. ஒன்லி he is fatigue. கொஞ்சம் ஒரு சின்ன தலை சுத்து தான், வேற ஒன்றாங்க. அப்ப நல்லா தான் இருக்கிறாரு, கொஞ்சம் ஒரு தலை சுத்து, ஒண்ணு அந்த மாதிரி பேசுவோம். அதே மாதிரி பாருங்க, she is beautiful, அவள் அழகா இருக்கிறாள். ஒன்லி என்னன்னா she queens. கொஞ்சம் அந்த கண்ணு மட்டும் இதுவா இருக்குது, மற்றபடி ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கா. அவன் அந்த ஒன்லி என்னன்னா இந்த இடத்துல இது பட்டுன்னு மீனிங் வரணும்னு தவிர, அதை தவிர ஸ்குயின்ஸ். புரியுதா? she is beautiful. ஆனா என்னன்னா கண்ணு கொஞ்சம் பிரச்சனை. இதே மாதிரி தான் வரும். இதுதான் ஒன்லி. அது இந்த இடத்துல அங்க மட்டும் மீனிங்ல வரும், இதுங்க பட்டுங்கிற மீனிங்ல வரும். டூ டு ஓவிங் டு. டூ டு ஓவிங் டுன்னா காரணமாக. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நல்லா இருக்கு, டூ டு ஓவிங் டு. இந்த ரெண்டுமே மீனிங் காரணமாக. ஆனா ஒரே ஒரு விஷயம், ஒரு வாக்கியம் எழுதும் போது இந்த மீனிங்கை வச்சு எழுதுனா ஓவிங் டு ஃபர்ஸ்ட்ல வரணும், டூ டு லாஸ்ட்ல தான் வரணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் பாருங்க.
owing to heavy rain, owing to heavy rain, the match was cancelled. Match was cancelled. இது கரெக்ட். owing to heavy rain. இவன் சொல்ற owing to my illness, owing to my illness, I could not attend the class. சரியா? இப்ப அதே மாதிரி என்ன எழுதணும்னா இது ரெண்டாவது ஒன்று பாருங்க. the match was cancelled. Match was cancelled due to heavy rain. புரிஞ்சா? ஒரே தான். இன் காரணமாக கனத்த மழையின் காரணமாக மேட்ச் ரத்து செய்யப்பட்டது. விளையாட்டு ரத்து செய்யப்பட்டது. இங்க பாருங்க, விளையாட்டு ரத்து செய்யப்பட்டது கனமழையின் காரணமாக. அப்புறம் டூட்டுங்கிறது ரெண்டாவது தான் எழுதணும். சென்டென்ஸ்ல இடையில வச்சு தான் எழுதணும். ஃபர்ஸ்ட்ல வச்சு எழுதும் போது ஓவிங் டு தான் எழுதணும். சரியா? ஓவிங் டு. இப்போ ஓவிங் டு மை ரிப்பீட்டட் ரிக்வஸ்ட் he did not reply. நான் பல ரிக்வஸ்ட் கொடுத்தும் இருந்தும் அவன் பதில் எழுதவில்லை. அப்போ இது காரணமாக மீனிங். அதே மாதிரி அதர்வைஸ். அதர்வைஸ்னா அர்த்தம் என்ன? அதர்வைஸ் இல்லாவிடில். இவங்க இந்த ஆர் எல்ஸ், இஃப் நாட், அதர்வைஸ். இது எல்லாமே ஒரே மீனிங் வரும். இல்லாவிடில், இல்லாவிடில். You must return my book tomorrow. I will make a, otherwise I will make a complaint. Okay. You must cook well. Otherwise I won't eat anything from you. நீ நல்லா சமைக்கணும், என்னென்ன வாட்டர் எதுவும் சாப்பிட மாட்டேன். அதே மாதிரி யூ மஸ்ட் சென்ட் அ மெசேஜ், அதர்வைஸ் ஐ வில் நாட் கம் தேர். இல்லைன்னா நான் வரமாட்டேன். இல்லைன்னா நம்ம அந்த குலவைக்கிற பேசணும் தெரியுமா? இல்லைன்னா அதர்வைஸ். ஸோ இது அவ்வளவுமே இந்த கன்ஜெக்ஷன் தான் சிம்பிள் கன்ஜெக்ஷன். இது வந்து கோஆர்டினேட்டிவ் சபார்டினேட்டிவ்னு ரெண்டு வகையாக பிரிக்கலாம். இனி நம்ம இன்னொரு கன்ஜெக்ஷன் இருக்கு, அது வந்து கோரிலேட்டிவ் கன்ஜெக்ஷன். அதை அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம்.